ஏ ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஜிகுக்கு எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இயற்கையின் காதல் சடுகுடு. ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டா, ப்ளீஸ் 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 என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் பின்னாடி ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக நாய்ஸஸ் இருக்கும். அப்புறம் நான் இதோட ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பான். அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹேய், இப்போ என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ சொன்னேன். என்னை பார்த்தா சொன்னான், லூசா நீ, இங்கே யார் இருக்கா? நீ தானே இருக்க, பின்ன அவங்ககிட்ட சொல்லாமல் இங்கே இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயா சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அடங்க, யாரை பார்த்து லூசுங்கிற? உன்னை பார்த்து தான். பின்ன உன்னை பார்த்து தான் நான் லவ் யூ சொன்னேன், அப்புறம் யாரை பார்த்து சொன்னேன்னு கேட்குற அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். நல்லா பேச கற்றுக்கிட்டடா. ஹலோ ஹலோ, நானா நல்லாவே பேசுவேன். புது இடமாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தா நீ ரொம்ப தான் ஓவராக பேசுகிற. ஹலோ, எனக்கு இந்த வில்லேஜை பற்றி தான் எதுவும் தெரியாது. சிட்டிக்கு வந்து பாருமா, நான் எவ்வளோ பெரிய ப்ளே பாயின்னு தெரியும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் ஆளை பார்த்தாலே தெரியுது என்னன்னு, நீ எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு. ஏய், யாரை பார்த்து பொறுக்கிங்கிற? பண்ண பார்த்து தான். நான் ஒன்றும் பொறுக்கிலாம் கிடையாது, ஜாலியாக இருப்பேன், பசங்களோட ஊர் சுற்றுவேன், அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓஹோ அப்படியா, சரி 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 வா போகலாம். எங்கே? தோட்டத்துக்கு தண்ணி கேட்டேன். போடா, நானும் வரல, எனக்கெல்லாம் கால் ரொம்ப பெயினாக இருக்குது, ஸோ டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். தூங்கு தூங்கு, அங்கே என் பாப்பா வந்து உன்னை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஜங்குக்கா, பாப்பாலாம் கிட்ட விடாத, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏண்டா, ஏன் பாப்பா ஒன்று என்னடா பண்ணா? அது எப்போ பார்த்தாலும் என் கிட்ட வந்து படுக்குது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய், அது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, அதை போய் பிடிக்கலன்னு சொல்கிற? எனக்கு பிடிக்கல போ அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணா போக போகிறான். இப்போ ஜங்குக்கு தான், எங்கடி போகிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த தோட்டம் அங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு மாந்தோப்பு மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான் ஜங்குக்கு. அங்கே அப்படியே அவ்வளோ அழகாக, அந்த எப்படி சொல்கிறதுனா, ஏசி கூட தோந்து போயிடும், அவ்வளோ அழகாக சிலுன்னு காற்றடிச்சிட்டு செம்மையாக இருக்குது. வாவ் ஜங்குக்கா, செம்மையாக இருக்குது இந்த இடம். பிடிச்சிருக்கா? ஏய், ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டிகிட்டு இருப்பாங்கடா. அங்கே அந்த இடத்துக்கு, ஜங்குக்கா என்னடா? அங்கே பாரு ஊஞ்சல், நான் போய் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆடக்கூடாது, அது குழந்தைங்க விளையாடுறது. ஜங்குக்கா ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் மட்டும், ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக சாரிடா ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக்கு தான், சரி போ அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஜிமின் தான் அந்த ஊஞ்சலில் செம்மையாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்கான், சூப்பராக இருக்குது. ஏய் ஜங்குக்கா, சொல்லு ஜிமின், அங்கே என்ன பண்ணுற? நான் தான் தண்ணி கட்ட வந்திருக்கேன்னு சொல்கிறேன்ல, என்ன பண்ணணும்? வாயை கொஞ்ச நேரம் எனக்கு என் கூட கம்பெனிக்கு. நான் வந்து என்னடா பண்ணட்டும், நீ எனக்கு ஆட்டியோடு, நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய், நீ என்ன குழந்தையா, நீ ஆடிக்க, எனக்கெல்லாம் வேலை இருக்குது. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, நீ வாய அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கும் இவனை வச்சுக்கிட்டு முடியல அப்படின்ட்டு ஜிமின் பக்கத்தில் தான் போகிறான். சொல்லு, எனக்கு ஆட்டியோடு, நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் சரின்ட்டு அந்த ஊஞ்சலில் அவ்வளோ அழகாக ஆட்டி விட்றான். ஜிமின் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக விளையாண்டுட்ருக்கான். இப்போ அங்கே ஃபேரி லில்லின்னு தான் வராங்க. என்னையா மாமா, நான் ரொமான்ஸா அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறான். ஏய் வந்துட்டியா? ஏண்டி உனக்கு வேலையே இருக்காதாடி, எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பியா? என்ன பண்ணுறது, என் மாமனை மடக்கணும்னா நான் பின்னாடி சுற்றி தானே ஆகணும்
அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான், டீ 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 என்ன குழந்தையடா நீ இப்படி குதிச்சு விட்டு விளாண்டுட்ருக்க? ஏய் பூ, அவ்வளோ செம்மையாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏது ஏது செம்மையாக இருக்கா, விழுந்தினா பல்லு கழட்டுரும் டீ அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. ஏய் பொடி, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா, இருந்தால் அதை என் ஜங்குக்கா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஏன் ஏன் மாமா எதுக்கு ஒன்றை பார்த்துக்கணும், அதுக்கெல்லாம் எங்கள் அக்கா இருக்கா, என் அக்காவை தான் எங்கள் மாமா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏன் உங்கள் அக்காவுக்கு வேறு ஆளே இல்லையா, என் ஜங்குக்கா தான் கிடச்சானா, ஜங்குக்காலாம் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஏய் புள்ளவாத்து, எங்கே சீனு போடுற பாரு, கையில் அருவா இருக்குது, அப்படி கொத்தி போடுவேன் தெரியுமா, மாமா கிட்ட என்னையே பிரிக்க பார்க்குறியா, மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. ஏய் என்ன நீ நீ என்னை பார்த்து குள்ள வத்துங்கிற, அப்போ நீ மட்டும் என்ன பணமாக உயரம் இருக்கியா, நீ குள்ள வத்த தாண்டி பொடி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஏய் என்னடா போடி வாடின்னு பேசிகிட்டு இருக்க, என்ன என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி லில்லி போகிறா. இப்போ ஃபேரி தான் பிடிச்சிட்டு, ஏய் லில்லி ஏண்டி அவங்ககிட்ட போயிட்டுருக்க, அவனே ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட போயிட்டுருக்க. இப்போ ஜிமின் தான், என்ன என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா அப்படின்ட்டு ஜிமினை மல்லுக்கு வரான். இப்போ ஜிமினை ஜங்குக்கு பிடிச்சிக்கிறான். நீ விட்டு ஜங்குக்கா, அவளை என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், என்ன நினச்சிட்டு ஓவராக பேசிக்கிட்டே இருக்கா, ஏய் வாடிங்க அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ லில்லினா, ஏய் என்னடா என்ன குள்ள வத்து, ஆள் அரடி கூட இல்லை, என்ன இந்த பேச்சு பேசுகிற அப்படின்ட்டு லில்லியும் சண்டைக்கு போகிறான். 2 பேரும் மல்லு கட்டிட்டு சண்டைக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமினை பிடிச்சி இழுச்சிட்ருக்கான், இந்த பக்கம் ஃபேரி லில்லி பிடிச்சி இழுச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு காய் தான் வரான். ஏ என்ன 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 நடக்குதுங்க, என்ன சத்தம், சச்ச இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே, கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு வந்தா என்ன சத்தம் மயிறு, போன அந்த பக்கம் பொடி அந்த பக்கம் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ லில்லி, அடங்கொய்யால் யாரை பார்த்து வாடி பொடின்னு சொல்ல, டேய் காய் மயிறு அப்படியே வெட்டி போடுவோம் தெரியுமா அப்படின்ட்டு லில்லி காய்கிட்ட சண்டைக்கு போகிறா. இப்போ ஆச்சி நீ இங்கே இருக்கியா, அடி அம்மா நீ இருக்குன்னு எனக்கு தெரியாதுடி, தெரிஞ்சுதான் நான் என் வாயை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், டேய் ஏற்கனவே இங்கே ரோலாய் மேலே இருக்குது, நீ வேற என்னடா மயிறு பண்ணிகிட்ருக்க, மூட்டிட்டு போடா அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஆமாம் மச்சான் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு காய் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், பின்ன அவன் நான் தூரியானதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரா, அவள் என்னன்னு கேளு காய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். தூரியானதுக்கா, ஏண்டா இதுக்கெல்லாமா சண்டை கட்டிக்குவீங்க அப்படின்ட்டு காய் கேட்குறான். டேய் போடா அந்த பக்கம், ஏற்கனவே இதுங்களை இழுத்து பிடிக்க முடியல என்னால் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அடே என்ன மச்சான் இந்த குள்ளவாத்தை இழுத்து பிடிக்க முடியலங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படின்னா ஜிமினை பிடிக்கலான்ட்டு வரான். ஜிமின் என்ன பண்ணுறான், ஏய் விட்டுக்காய் என்ன, அன்றைக்கி அவளை நான் என்னன்னு பார்த்துறேன், விட்டுக்காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயோட காலை போட்டு மெதின்னு மெதிக்கிறான். ஏய் டே 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 மனுஷனோட நீளம், ஐயோ ஏய் கீழே என் காலுடா, நீ மிதிக்கிறதுக்கு என் கால் தான் கிடச்சிதா, ஆத்தாடி இந்தா நீ போ, நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டுறான் காயே. இப்போ ஜங்குக்கு தான் சிரிக்கிறான் காயை பார்த்து, என்ன இழுத்து பிடிக்க முடிஞ்சதா, டேய் அவன் மனுஷனாடா, அவன் இல்லை இந்த மாரி மிதிக்கிறான், அப்பா எனக்கு கால் செம்மையாக வலிக்குது, கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சு தூங்கலான்ட்டு வந்தேன், என்ன சவுண்டு அப்படின்ட்டு காய் சொல்கிறான். தூங்குறதுக்கு ஏன் தோப்பு தான் கிடச்சிதா உனக்கு, அது ஒன்றும் இல்லை மச்சான், இது நல்லா இருக்குது மச்சான், நல்லா குள்ளுன்னு, அதான் இங்கே தூங்கினா அப்படி வரும், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். மூடு அதுங்க 2 அங்கே கத்திட்டு இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஓடி போய் லில்லியை ஹேரை பிடிச்சி இழுக்கிறான். குள்ள வத்த என் முடி ஒழுங்கா விட்றா இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், நான் எதுக்கு விடுவேன் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற நீ, நான் உன்னை என்னடி பண்ண அப்படின்ட்டு ஜிமின் லில்லிக்கிட்ட சண்டைக்கு போகிறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறா, ஜிமினோட ஹேரை பிடிச்சிக்கிறாங்க.
2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க ஹேரை பிடிச்சிக்கிட்டு அப்படி உருள்றாங்க. எதுக்கு நீ என் அக்காவை அது இதை சொல்லிகிட்டே இருக்க? என் அக்காவை சொன்னால் எனக்கு கோவம் வராதா? அது என் அக்கா என் மாமாகிட்ட இருந்து நீ பிரிக்க பார்க்குறியா? என்கிட்டக்குள்ளே வச்சு இங்கேருந்து எங்கட வந்து நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஃபேரி தான், அச்சோ யோ மாமா அங்கே என்னைய பிடுங்கிட்டு இருக்க, வாயாங்க முன்ன இது உங்கள் 2 பேர் பிரிச்சு விடியா அப்படின்ட்டு கத்துறா. இப்போ ஜங்குக்கு அந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வரான். டே ஜிமினா விடுறா அவளை, லில்லி நீயாவது விடுடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 நின்றுக்கிட்டே கத்திட்டு இருக்கு. இப்போ ஃபேரி தான், என் கொய்யால மாமா என் வாயில் ஏதாவது சொல்லிவிட போகிறேன், முன்ன அவனை போடுறா, நான் இவளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து கத்துறா. கொய்யாலவா பொடிடாவா, ஏய் என்னடி வர வர வாய் நீளுது, பின்ன என்னையா நானும் முன்னையிலேருந்து பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கேன், அடங்கவே மாட்டிக்கிறாங்க, மூடிட்டு போடுறா அவளை அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஃபேரி சொல்கிறா. இப்போ சேக்கே தான், இதுக்கு மேலே தான் மரியாதை போயிட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே கொண்டு கட்டி அப்படி இப்படி லிஃப்ட் பண்ணி அப்படியே சுருட்டி மடக்கி அந்த எப்படி லிஃப்ட் பண்ணி தூக்குவாங்களடா அது மாதிரி அப்படியே டங்கு தூக்கி அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிறான் ஜிமினை. இப்போ விடு ஜங்குக்கா என்னை வீடு, நீ இன்னைக்கு நான் அவளை என்னன்னு பார்க்காம விட மாட்டேன், ஏய் நில்லுடி எங்கடி போட, நில்லுடி ஒழுங்கா அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இப்போ அந்த பக்கம் லில்லி தான், ஏய் ஃபேரி விடு ஃபேரி, என்ன இன்னைக்கு நான் அவனை என்னன்னு பார்க்க விட மாட்டேன், இங்கே பாரு என் ஹேரெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டான், எனக்கெல்லாம் வலிக்குது தெரியுமா, நீ விடு முன்ன, நான் இன்னைக்கு அவனை என்னன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி இப்படி தான் கத்திகிட்டு இருக்கா. இப்போ காய்தா அந்த பக்கம் ஒரு கல் மாதிரி இருக்குண்டு அதில் உட்காந்துட்டு இந்த சீன் கூட நல்லா இருக்கே, மூவி கூட தோந்துட மாட்டுதே, ஏய் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, ஏன்டா அதுக்குள்ளே பிரிச்சிங்க, இன்னும் கொஞ்ச நாள் விடுங்க ஃபைட் பண்ணட்டும், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காய் இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கம் ஃபேரி லில்லி தான். இப்போ ஃபேரி தான் காயை முறைச்சி பார்க்குறான். அடேய் காய் வாடி, வீட்டு பக்கம் தானே வந்தாவணும், வா சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான், அத்தி இது என்ன கொலகாரி ஏற்பாடாக போட்டுது, சும்மா தான் சொன்னேன் சார் ஃபேரி, நீ லில்லியை கூட்டிகிட்டு போ. டேய் காய் வீட்டு பக்கம் தானே வருவேன், வாடா வா உன் மூஞ்சில் ஆசிட்டு ஊற்றுறேன், மூஞ்சி ஆளின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே போகிறான். டேய் குள்ள பயல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் நீ சிக்காமல் போக மாட்டேன், அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்டா, குள்ள பயல மூஞ்சி ஆளின்னு பாரு, என் முடியை பிடிச்சி இழுக்கிற அப்படின்ட்டு ஃபேரி வந்து லில்லி வந்து ஜிமினை பார்த்து திட்டிக்கிட்டே போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் நீ என் கையில் சிக்காமல் போயிட மாட்டேன், சிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்குதுடி, பொடி லூசு பண்ணி எருமை மாடு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டுறான். இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறான்னா ஜிமினை, ஏய் எதுக்குடா இப்படி கத்துற, என்னடா ஆச்சு இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, ஏய் விடுறா என்ன மண்ண இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்க, எனக்கு விடுறா மண்ணா, நீ ஆளை மூஞ்சியும் பாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீன்னா பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜிமின் வந்து திட்டிகிட்டு போகிறான். ஏய் இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்ன எதுக்குடா நீ திட்டுற, திட்டாமல் நான் மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், முத்தம் கொடுக்கணுமா, முத்தம் கொடுத்தா தான் சார் கவுண்டம் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மூடிட்டு போ, உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பார், அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறேன் கூட ஓடி போய் காய் மணியில் நங்கு கொட்டுறா. கொள்ளவத்து அப்படியே கொள்ள போயில இப்போ எதுக்கிட்ட நடித்தேன், அடிக்க இப்போ என்னடா என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுறியா, நாங்கள் எவ்வளோ இது பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா, மூஞ்சி ஆளின் பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஐயோ வலிக்குதே ஜிலிக்குதே, ஜங்குக்கா ஒழுங்காக அவனை கூட்டிகிட்டு போயிரு, நான் ஏன்ச்சுன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நீ எனக்குடா மனுஷனாக இருந்திருக்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். டேய் மச்சான், நான் உன் உயிர் நண்பன் இல்லையா, இப்படியாடா என்ன அசிங்கப்படுத்துவ சொல்லுடா அப்படின்ட்டு ஜங்குக் காய் சொல்கிறான். இப்போ டேய் போடா மூடிக்கிட்டு, சின்ன சண்டை இவ்வளோ ஊதி பெருசாக ஆக்குனதே நீ தாண்டா,
ஏய் நான் என்ன பண்ணேன், நான் செவனே தாண்டா இருந்தேன். ஆ மூடிட்டு கிளம்பு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே போகிறான். ஏய் ஜிமினா நில்லு, ஜிமினா நில்லு. நான் ஒன்றும் இருக்க மாட்டேன், போ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ என்னமோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போயிடுறான். இப்படியே தான் டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட்டு ஒரு 7:30 ஆகுது. இப்போ ஜங்குக்கும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே அவன் குளிச்சுட்டு அப்போ தான் வந்து இடுப்பில் வந்து ஒரு டவல் வியர் பண்ணிவிட்டு இன்னொரு துண்டு எடுத்து டவல் எடுத்து அவன் ஹெட்டை வந்து அப்படியே தொடச்சிட்டே வரான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்பயும் நார்மலாக இருக்க மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் தான் அப்படியே முன்னாடி சேரில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ சாடா சேரில் இல்லை, ஜிமின் ரூமில் தான் உட்காந்துருக்கான். ஏன்னா ஜிமின் ஜங்குக்கு ஒரே ரூமில் தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே வரான் உள்ளார. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு முடிஞ்ச பாரு வரான் பாரு, எவ்வளோ நேரம் கழிச்சு ஒருத்தர் சண்டை கட்டிட்டு போனானே வந்து சமாதானப்படுத்தணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். கொடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு பாடி அப்படி இருக்குது, செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஆத்தி இவனா இப்படி இருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கான், அப்படி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாஷ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் டீ மரமண்டை என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவனும் ஒரு ஜென் நீ ஒரு ஜென், என்னடா பேசிகிட்டு இருக்க, அச்சோ அவன் காதில் வந்து என்ன ஆயிருக்கும், நல்ல வேலை மைண்டில் பேசணும் அப்படின்ட்டு ஜிமின் வந்து யோசிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறான்னா, அவன் ஜிமின் எப்படின்னா அவன் பாட்டில் வந்து சும்மா தலையை ஆட்டிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ எப்படின்னா சேரில் தானே ஜிமின் உட்காந்துருக்கான். அந்த 2 பக்கம் இருக்க சேர் அந்த இதில் வந்து அப்படியே ஜிமின் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணான், அந்த பிடிச்சி அப்படியே ஜிமின் ஃபேஸ் கிட்ட வந்து ஓய் ஏன்னா என்ன நீ பாட்டில் தானாக பேசிக்கிட்டு இருக்க, நானும் தானாக பேசலையே, நீ பேசினதான் நான் பார்த்தேனே, நானும் தானாக பேசல, இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ கிட்ட வந்திருக்கீங்க, தள்ளி போங்க அப்படின்ட்டு ஜிமினோட ஒரு ஃபிங்கர் மட்டும் எடுத்து ஜேகேவோட ஹெட்டில் அப்படியே வச்சு அப்படியே நவுத்துறான். இப்போ ஜிமின் ஜங்குக் தான் போக முடியாது, என்ன பண்ணுவேன், சாருக்கு இன்னும் அவங்க குறையிலையே என்ன அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அதில் எனக்கு ஒன்று கோபம்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருக்குது, அதெல்லாம் நான் வாங்கிட்டு எதுக்கு சொல்லணும், இப்போ நான் அவன் மேலே கோபம் இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் கோபமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் கிட்ட வந்து ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே ஒரிஞ்சு தான் கேப்பு, அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே அவன் ஹெட்டை வந்து ஒரு மாதிரி அப்படியே ஆட்டுறான். அவன் ஹேரில் இருக்க தண்ணிலாம் ஜிமின் மேலே படுது. ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ, போ அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி ஏஞ்சி வா சாப்பிட்லாம், சாப்பிட்லாம், நீ முன்னே போய் ட்ரெஸ் போடு. இல்லையா எனக்கு என்ன, நான் எப்பயுமே நைட் இப்படி தான் இருப்பேன், நேற்றுலாம் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன், அது என் விருப்பம், நான் போடணுன்னு தோணுனா போடுவேன், வேண்டான்னா விட்டுருவேன். ஏன் அப்படியா, ஆனால் நீ ட்ரெஸ் போடலன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அது என்னமோ மாதிரி இருக்குது, நீ ட்ரெஸ்ஸு போடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு வெளியே தான் வராங்க. அவங்க அம்மா அந்த களம் மாதிரி வாசல் இருக்குல்ல அங்கே தான் உட்காந்துருக்காங்க, எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு தான் போய் உட்காடுறாங்க. அவங்க அம்மா ஒரே ஒரு எப்படின்னா பாத்திரத்தை வச்சு அதுலேயே சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு உருண்டையாக எடுத்து ஜங்குக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஜங்குக்கு சாப்பிட்றான், அதே மாதிரி ஜங்குக்கு அப்பாவுக்கும் அதே மாதிரி கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ இது ஜிமின்னு அவள் ஒரு மாதிரி வியடாக பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் என்ன பார்க்குறேன், ஒன்றும் இல்லை,
அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் ஜங்குக்கோட அம்மா ஜிமினுக்கும் தராங்க. இந்த ஜிமின் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. இப்போ ஜிமின் அதை வாங்கி ஹேண்டில் வச்சுட்டு ஆண்டி சொல்லுப்பா பிளேட்லாம் இல்லையா? இல்லைப்பா, நாங்கள் எப்பயுமே ஈவினிங் இப்படி தான் சாப்பிடுவோம், அதான். ஓ சரி சரி அப்படின்ட்டு ஜிமின் அந்த சாப்பாடை சாப்பிட்றோம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் இவங்கள ஜங்குக்கோட அப்பா அம்மா இவங்கள தான் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. இது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி சொல்லுப்பா, நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லு. எனக்கு இது மாதிரி டெய்லியும் தருவீங்களா? தரேன் செல்லம், உனக்கு இல்லாமையா? நீ 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 வேணா சொல்லு, நான் டெய்லியும் உனக்கு இதே மாதிரி ஃபீட் பண்ணி வரேன், ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்ய மாட்டாங்களா? நாங்கள் எப்பயுமே அதிகம் மேக்ஸிமம் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம், எப்பயாவது தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ அப்படியா, இதுதான் வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் உள்ள ஒரு இது. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே எப்பயுமே இதே மாதிரி தான் நைட்டில் ஃபேமிலியாக, அதுவும் இந்த மாதிரி நிலா வெளிச்சத்தில் ரவுண்டாக உட்காந்து இது மாதிரி சாப்பிடுவாங்க. அது ஒரு தனி ஃபீல் ஜிமின், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் தெரியல, நான் எப்பயுமே சரி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டெய்லியும் எங்கள் அம்மா இது மாதிரி தான் எனக்கு பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கட்டிலில் படுத்துட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே தூங்குற ஒரு சுகம் இருக்குது, அது வேறு லெவல் தெரியுமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின், என்ன ஜங்குக்கா சொல்கிற? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் நான் அதனால தான் சிட்டி பக்கமே போகிறதில்ல. எனக்கு நிறையா ஜாப்லாம் வந்திருக்கு, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மா கூட இது மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். எனக்குன்னு வர லைஃப் பார்ட்னரும் என்ன மாதிரியே என் கூட என்ன சகிச்சிட்டு இது மாதிரி என்ன சகிச்சிட்டுன்னு இருக்கிறதோட எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இந்த மாதிரி என் கூட இந்த லைஃப் வாழணும், அவ்வளோதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறான். இப்போ ஓய் என்ன பார்க்குற? இல்லை ஜங்குக்கா, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்க, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா, ஆனால் அது ஏன் தெரியல. ஐ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.